ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்மார்ட் ஆப்ல யூபிஐ பெனிஃபிஷரியோட யூபிஐ நம்பரை எப்படி நம்ம ஆட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பெனிஃபிஷரியா யூபிஐ நம்பரை ஆட் பண்றதுனால நமக்கு என்ன பயன் சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்மார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்மார்ட் அக்கௌண்ட்கான எம்பின் என்டர் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய எம்பின் என்டர் பண்ணி என்னுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து அன்லாக் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ அன்லாக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோடிங் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இப்போ நீங்க இந்த பேஜ் லைட்டா ஸ்க்ரோல் பண்ணுங்க. இப்போ இந்த பேஜ் நான் லைட்டா ஸ்க்ரோல் வந்து பண்ணிக்கிறேன். இந்த பேஜ் நீங்க லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல குயிக் ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. குயிக் ஆக்ஷன்ஸ்ல உங்களுக்கு யூபிஐ சொல்லிட்டு இருக்கு. யூபிஐ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து யூபிஐ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். யூபிஐ ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் லோடிங் ஆகி யூபிஐ பேஜுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நமக்கு யூபிஐ பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு மேனேஜ் பெனிஃபிஷரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. மேனேஜ் யூபிஐ ஐடியில மேனேஜ் பெனிஃபிஷரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து மேனேஜ் பெனிஃபிஷரி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மேனேஜ் பேன் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க யூபிஐ நம்பர், யூபிஐ ஐடி, அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல அதிகமா யாருக்கு நீங்க அதிக டைம் நீங்க மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அவங்களுடைய யூபிஐ ஐடி வழியா பண்ணாலும் சரி, யூபிஐ நம்பர் வழியா பண்ணாலும் சரி, பேங்க் அக்கௌண்ட் வழியா பண்ணாலும் சரி, அதை வந்து நம்ம பெனிஃபிஷரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா எந்த ஒரு யூபிஐ ஆப்பா இருக்கட்டும் அதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தா நம்ம யூபிஐ நம்பர் வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இது போல நீங்க ரெகுலரா ஒருத்தவங்களுக்கு யாருக்கு நீங்க வந்து மணி வந்து அடிக்கடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பீங்களோ அவங்களுடைய யூபிஐ நம்பரை வந்து நம்ம பெனிஃபிஷரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பெனிஃபிஷரி ஆட் பண்றதுக்கு மேல வந்து யூபிஐ நம்பர்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ நம்பர்ல செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஐக்கன் இருக்கு. இந்த பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் நியூ பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க பே டைப் வந்து கொடுத்துருக்காங்க. யூபிஐ நம்பர்ல செலக்ட் ஆகலாம் சொல்லிட்டு பாத்துக்கோங்க. செலக்ட் ஆகலாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல யூபிஐ நம்பர் இருக்கு பாருங்க. இப்போ வந்து யாருக்கு நீங்க அதிகமா நீங்க மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அவங்களுடைய யூபிஐ நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க ரெகுலரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அவங்க யாருக்கு பெனிஃபிஷரி ஆட் பண்ணுமோ அவங்களுடைய யூபிஐ நம்பரை என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து பே நேம் சொல்லிட்டு அவங்களுடைய நேம் வந்து வரும். நேம் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க பே நிக் நேம் சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு நிக் நேம் எதனா இருந்தால் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நிக் நேம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்டர் பண்ணி தான் ஆகணும். எதனா ஒரு நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய நேம் தான் நீங்கள் வந்து திரும்ப என்டர் பண்ணக்கூடாது. வேற நேம் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ப்ரொசீட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ரொசீடை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி வந்து வரும். இப்போ இதை வந்து பாருங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே செக் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகி இப்போ சக்சஸ் சொல்லிட்டு வரும். இப்போ இது வந்து பாருங்க பெனிஃபிஷரி ஆடட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து அவங்களுடைய யூபிஐ நம்பரை சக்சஸ்ஃபுல்லா பெனிஃபிஷரி ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நீங்க பெனிஃபிஷரி ஆட் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜை நீங்க கேன்சல் பண்ணிருங்க. கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதுல மேனேஜ் பெனிஃபிஷரி சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க மறுபடியும். ஓகே, இப்போ நான் வந்து திரும்ப மேனேஜ் பெனிஃபிஷரி அப்படின்றத நான் திரும்ப வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதுல மேனேஜ் பெனிஃபிஷரி கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க இப்போ நீங்க ஆட் பண்ண அந்த பெனிஃபிஷரி வந்து இருக்கும். இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க மறுபடியும். ஓகே, இப்போ நீங்க அவங்களுடைய பெனிஃபிஷரி கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அவங்களுடைய நிக் நேமை நீங்க வந்து எடிட் பண்ணணும்னு நினைச்சா நீங்க வந்து எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போலவே இந்த பெனிஃபிஷரி நீங்க டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட் பேஜ் சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெனிஃபிஷரி நீங்க டெலிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துட்டு பிறகு இதுல நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது சைடுல ஒரு ஸ்டார் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு எஸ் கொடுத்து நீங்க வந்து இதை ஃபேவரட்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணி ஸ்டார்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த வந்து ஃபேவரட்ல வந்து ஆட் பண்ணிட்டு இந்த பெனிஃபிஷரியை. ஓகே, இப்போ வந்து இந்த பெனிஃபிஷரி எப்படி நம்ம பயன்படுத்தலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்க மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அதாவது இப்போ நீங்க பெனிஃபிஷரியா யார் ஆட் பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து எப்படி மணியை ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பே சொல்லிட்டு நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல யூபிஐ நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. யூபிஐ நம்பரை செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க ஃபேவரட் பே சொல்லிட்டு இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க வந்து பெனிஃபிஷரியை ஃபேவரட்ல போட்டா அந்த லிஸ்ட் எல்லாமே காமிக்கும். நீங்க யாரெல்லாம் பெனிஃபிஷரி ஃபேவரட்ல போட்டீங்களோ அது எல்லாமே காமிக்கும். நீங்க ஆட் பண்ண அந்த பெனிஃபிஷரி நேம்ல கிளிக் பண்ணி அப்படின்னா அவங்களுடைய யூபிஐ நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட் ஆயிடும். நம்ம திரும்ப அவங்களுடைய யூபிஐ நம்பரை ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிஷரி ஆட் பண்ணி ஃபேவரட்ல போட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணாலே அவங்களுடைய யூபிஐ நம்பர் வந்து ஆட் ஆயிடும். ஓகே, நீங்க எத்தனை பேர் வேணா இது போல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம டைரக்டா இதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க இது போல யூபிஐ நம்பர் ஆட் பண்ணிட்ட பிறகு வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. வெரிஃபை கிளிக் பண்ணி அப்படின்னா லோடிங் ஆகி அந்த யூபிஐ நம்பருக்கான அந்த ஹோல்டர் நேம் வந்து வரும். அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து வரும். அது சரியான சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இதுல ப்ரொசீட் இருக்கு. ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்க. ப்ரொசீட் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் எவ்வளவு சொல்லிட்டு நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ரீமார்க்ஸ்ல என்ன ரீசன் சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணலாம் கூட விடுங்க. இதுல நெக்ஸ்ட் கீழே பாட்டம்ல பே நவ் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாம் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் யூபிஐ பின் கேட்கும். யூபிஐ பின் என்டர் பண்ணி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க லோடிங் ஆகி எனக்கு சக்சஸ் சொல்லிட்டு வந்து பாருங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்
ஷாட் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இது போல நம்ம வந்து யூபிஐ நம்பரை நம்ம பெனிஃபிஷரி ஆட் பண்ணி ஃபேவரட்ல போட்டு ஈஸியா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த யூபிஐல பெனிஃபிஷரி யூபிஐ நம்பரை எப்படி ஆட் பண்ற சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.